எக்ஸல்ல ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸ்மால் ஃபங்க்ஷன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கும். அதாவது அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூல நம்மளுக்கு எத்தனாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும். இப்போ எனக்கு வந்து இருக்கிறதுலயே ஃபர்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணுமா, செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணுமா, தேர்ட் வேல்யூ வேணுமா அப்படின்னு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு எத்தனாவது வேல்யூல ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃபார்முலா ஈக்குவல் டு ஸ்மால் shift open bracket ஃபர்ஸ்ட் வந்து என்ன அரே, அதாவது எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணிட்டேன், செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அதாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூல இருக்கிறத ரெண்டாவது வேல்யூ வந்து எனக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ நான் 2ன்னு கொடுத்துட்டு ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்துக்கங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2, அதாவது இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ 1 தான் வந்து இருக்கிறதே ஸ்மாலஸ்ட் வேல்யூ. செகண்ட் தான் நான் செகண்டாக ரெண்டு ஸ்மாலஸ்ட் வேல்யூல செகண்ட் அப்பா கொடுத்தேன். செகண்ட் கொடுத்த நடிக்க பண்ணாச்சு 2 நடிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, லார்ஜ் ஃபங்க்ஷன்னா லார்ஜ் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூல நம்மளுக்கு எத்தனாவது வேல்யூ வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ வேணுமா, செகண்ட் வேல்யூ வேணுமா, தேர்ட் வேல்யூ வேணும்னு கொடுக்கும். இப்போ பாருங்க ஈக்குவல் டு லார்ஜ் ஷிஃப்ட் ஓபன் பிராக்கெட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்க, எந்த செல்லுக்கு வந்து இந்த செல் வரைக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கமா கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது வேல்யூ வேணும்னு கொடுக்க போகிறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வேணும், செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ தான் வேணும். ஸோ என்ன பண்ணிட்டேன், செகண்ட் கொடுத்ததுக்கு ஷிஃப்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா 5, அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து இந்த செல்ல பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 9. ஸோ ரெண்டாவது லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ எனக்கு வந்து 5 ஆன்சர் வந்துச்சு.